ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீட்டில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் வரனால அது ரிலேட்டடாக ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கலர் பேப்பர் A4 ஷீட் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன், க்ரீன் கலர். ஸோ அதை நம்ம வந்து ஸ்கொயர் பேப்பரை நம்ம வந்து மாற்றணும். ஸோ அதை நான் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது நமக்கு தேவைப்படாது. ஸோ சிசர்ஸ் வச்சு நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அழகாக ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணது இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோன்னா ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மறுபடி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஸோ இந்த நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத அப்படியே வச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரி உள்ளே புஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஒரு சைடு எடுத்து நம்ம இந்த மாதிரி லேசாக உள்ள ஃபிங்கர் வச்சு பண்ணோன்னா அது வந்து ப்ரொஜெக்டடாக இருக்கும். அதை நம்ம வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைட் சைடில் ஸோ மாற்றி மாற்றி நம்ம பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி நம்ம தம் ஃபிங்கர் வச்சு உள்ள லேசாக புஷ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த லெஃப்ட் சைட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பர் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அது தேவைப்படாது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். 4 பேப்பர் இருக்கும் ஒரு சைடில். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமே ஆப்போசிட் சைடு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம ட்ரா பண்ணுற லைன் ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். அப்புறம் நம்ம அதுக்கு கீழே வரைகிற லைனும் கொஞ்சம் சேம் லென்த்துக்கு கீழே, ஸோ எல்லாமே ஒரே ஹைட்டில் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு லைன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை ஸ்ட்ரைட்டாக நம்ம எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டதுலேருந்து கீழே வரைக்கும் நம்ம லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அந்த லைன் வரைக்கும் கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கட் மாதிரி பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப வந்து உள்ள தள்ளி கட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ணும்போது அது வந்து ஃபுல்லாக பிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து டயக்னலாக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிற அந்த இதையும் இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா இதுலேயும் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து அது கட் பண்ணி இருக்கனால அது வந்து ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிரித்து விட்டுக்கலாம். பொறுமையாக பிக்கணும், இல்லைன்னா அந்த பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி இருக்கனால அது கிழிஞ்சு வந்துடும். ஸோ பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து ஓப்பன் ஆயிடலாம், ஏன்னா நம்ம வந்து எதுவும் ஒட்டலை. ஸோ இப்போ நம்ம வந்து அதை க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து க்ளூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டும் இப்படி அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இதில் அப்படியே ஒட்டிக்கிட்டே வரணும். இப்படி பண்ணோன்னா நம்ம அந்த ட்ரீ வந்து ஈவனாக நிற்கும், இல்லைனா அது வந்து லேசாக பிஞ்சு ஒரு மாதிரி ஓப்பன் ஆயிரும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஃபெவிஸ்டிக் இல்லை, க்ளூ ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். இதுனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ட்ரீ ஃபுல்லாக அந்த எல்லா பேப்பரும் ஒட்டி முடிக்கிற அளவு வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸோ போக போக அந்த கேப் வந்து சின்னதாயிரும். ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம மொத்தமாக கூட ஒட்டிக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லை மறுபடியும் கம் ட்ரை ஆயிரும். ஸோ இதான் ஈஸி பண்ணுறது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கரெக்டாக நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து அதை நல்லா அழகாக செப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீ மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து வேறு கலர்ஸில் கூட பண்ணலாம், பட் க்ரீன் கலர்னால் ட்ரீ மாதிரி இருக்கும்ல, அதனால வந்து க்ரீன் கலர் பண்ணேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நம்ம கட் பண்ணுறது தான். இது மாதிரி நம்ம நிறைய செஞ்சு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேவிஸ் கிரியேட்டிவ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.